ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா ஸ்வீட் பூரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கப்பு மைதா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம போய் சர்க்கரை பாவு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை கரையிட்டோம். ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். இப்போ பாவு நல்லா பிசு பிசு பதம் வந்துடுச்சு. இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ ரெண்டு பேட்சாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதை ஒன்று நல்லா உருட்டிக்கிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி இதை தீத்திக்கலாம். கொஞ்சமாக இதில் மாவு தூவிக்கலாம். இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டு 2 பக்கமும் மாவை பரட்டி எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி மெலிசா தீத்திக்குங்க. கொஞ்சமாக இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் எல்லா இடமும் வர்ற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இது மேலே மைதா மாவை கொஞ்சமாக இப்படி தூவி விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ இந்த ஓரத்தில் இப்படி சின்ன சின்னதாக இப்படி ஊட்டிக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக உருட்டணும். இப்போ இது எல்லாத்தையும் இப்படி சேமாக உருட்டிக்க வேண்டியது தான். இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இது தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அகலம் இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படி நல்லா ரவுண்டாக இப்படி வச்சு இப்போ இதில் நடு சென்டரில் இப்படி நம்ம மெலிசாக இப்படி தட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டிக்க வேண்டியது தான். இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துட்டு இப்படி வச்சு நடுவில் வச்சு இப்படி தட்ட வேண்டியது தான். நல்லா பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதனால் 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சமாக ஆகிடுது. இது ஃபுல்லாகவே ஆகட்டும்.
இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு பேட்சையும் போட்டுடலாம். அதில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீராவில் பொரிச்சதெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஜீராவில் முழுகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீராவிலேருந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மைதா ஸ்வீட் பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.